பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12 மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிற வசனங்களை நாம் வாசித்தோம். மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல். நமக்கு மாமிச ரீதியான ஒரு ஞானம் இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, நம்ம சுயமாக திங்க் பண்ணலாம், சுயமான நமக்கு இருக்கிற மனித மூளைக்கு இருக்கிற திங்கிங்கில் நம்ம வேலை செய்யலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் மாமிச ரீதியாக உள்ள அந்த அறிவை, அந்த ஞானத்தை பயன்படுத்தாமல், மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று. பாருங்கள், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். தேவனுடைய கிருபையினாலே நான் மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல், நான் என்னுடைய சுய புத்தி அந்த ஞானத்தில் நான் நடக்காமல் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலும், அதாவது சபையில் இருக்க மக்களிடம் சரி, உலகத்தில் வாழ்கிற சராசரியாக மற்ற உலக மனிதர்களே அவர்களோடே வாழும்போது சரி, கபடம் இல்லாமல், எந்த ஒரு இருதயத்தில் வஞ்சகமோ தேவையில்லாத ஒரு குறுக்கட் மைண்டோ அப்படி இல்லாதபடி, கபடம் இல்லாமல், எந்த ஒரு கபடு இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று. உண்மை சத்தியம், அந்த உண்மையா சத்தியமாக நாங்கள் உண்மையாக நடந்தோம் என்று எப்படி சொல்கிறாரு? எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே. நம் ஒவ்வொருவருக்கும் மன ரீதியாக ஒன்று பேசும். அந்த மனசாட்சி உங்கள் மனசாட்சியே உங்களை நியாயம் இருக்குன்னு சொல்லபடி நமக்கு மனசாட்சி இருக்கே, அந்த மனசாட்சியின்படி உண்மையாய் நடந்து, அதாவது கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று. நான் கபடம் இல்லாமல் உங்கள்கிட்ட திவ்ய உண்மையோட கபடம் இல்லாமல் உங்கள்கிட்ட நடந்தோன்னு அவர் என்ன சொல்கிறாரு? என் மனது, வேறு யாரும் பக்கத்தில் இல்லைங்க, கூட பழகுறவங்க அப்படி இல்லை, அவங்க சொன்னாங்கன்னு இல்லை, எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் மன ரீதியாக அநேக காரியங்களில் அந்த உள்ளுணர்வு பேசும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா? நாம் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவங்க, அந்த உள்ளம் பேசுகிற உள்ளம் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். தேவனை அறியாதவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு அந்த மனசாட்சியே சாட்சியிடும். பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் உண்மையோடே, அதாவது கபடம் இல்லாமல், உலகத்தில் இருக்கிற உங்களிடத்திலும் கபடம் இல்லாமல் திவ்யம் உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு அதுதான் ஒரு அப்ரிசியேஷனாக இருக்குது. எங்கள் மனசாட்சியே அதுக்கு சாட்சியிடுகிறது. நம்ம சரியாக நடக்கிறோமா, நம்ம தப்பாக நடக்கிறோமா, நம்ம பொய்யா நடக்கிறோமா, இல்லை உண்மையாக நடக்கிறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறோமா என்பது நம் மனதுக்கே தெரியும், நமக்கே தெரியும், நம்ம மனதுக்கே தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக அந்த 2 கொரிந்தியரில் அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்களுக்கு எழுதின நிருபத்தை இப்படியாக அவர் சொல்லுகிறார். நாம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? நாம் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம்? தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா? நம்முடைய மனது நமக்கு உண்மையாய் நல்லதாய் சாட்சி இருக்கிறதா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை பற்றி கூட பழகிறவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்மளுடைய உறவுமுறைகள், நம்மளுடைய யார், அவங்கவுங்க ஒவ்வொரு விதத்தில் நம்மளை பார்ப்பாங்க. மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், உள்ளத்தின் ஆழத்தை காண்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை பார்க்குறாங்க, நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய மனதில் என்ன யோசிக்கிறோம், நாம் நல்லபடியாக தான் செயல்படுகிறோமா, இல்லை நம்மளுடைய நினைவுகள் தவறானதாக இருக்கிறதா? இதை
மனசாட்சி, நம்மள்ட்ட இருக்க மனசாட்சியே நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ நம் மனசாட்சி பண்ணுறது சரியாகத்தான் செய்கிறோம், இல்லை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செய்கிறோம், இது தப்பு, இது தேவனுக்கு பிரியம் இல்லை, நம்ம இப்படி சிந்திக்கிறது கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு நம்முடைய உள்ளுணர்வு மனசாட்சி அது நம்மளோடு பேசும். இங்கே அந்த மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோடு அவங்க நடக்கலை. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும், விசேஷமாக உங்களிடத்திலையும், உலகத்திலையும் சபையில் இருக்க மக்கள்கிட்டையும் சரி, உலக பிரகாரம் ஆண்டவர் அறியாத புறஜாதி மார்க்கத்தில் இருக்கவங்க யார்கிட்ட இருந்தாலும் சரி, அவங்க கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று அதே போல் நாம் நடக்கிறோமா? சாட்சி. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு முக்கியமானது நாம் சாட்சியாக நடக்க வேண்டும். தேவன் நம்ம நிமித்தம் தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மளை காண்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நாம் அதன்படி நாம் நடக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி உண்மையாக பயபக்தியாக உண்மையாக நடக்கிறோன்னா அதுதான் நம்மளுடைய புகழ்ச்சி, அதுதான் நமக்குள்ள மேன்மை, உயர்வு. நாம் இந்த சிந்தையோட, இந்த அர்ப்பணிப்போட எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கபடமில்லாமல் உண்மையாய் அவர்கள் அந்த மனசாட்சி சொல்கிற அதன்படி கபடமில்லாமல் உண்மையாய் நடந்தார்களோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நாம் அந்த உண்மையாய் நடப்பதற்கு, கபடமில்லாமல் நடப்பதற்கு, உலகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லாரிடம் நாம் உண்மையாக இருக்கிறோமா? நாம் அதற்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுக்கணும். நீ பண்ணுறது கரெக்ட், தேவனுக்கு பிரியமானபடி நீ உண்மையாக இருக்கிற, இந்த காரியம் செய்வது நீ சரியாக செய்கிறாய்ன்னு மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் அதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. அப்பா, எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிற கத்தாவை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க கத்தாவை எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய சுய ஞானத்தில், சுய அறிவில் நாங்கள் ஒருபோதும் சிந்திக்காதபடி, ஒருபோதும் அதன்படி நடக்காதபடி அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர், அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. நாங்கள் அநேக பேரோடு நாங்கள் பழகுகிறோம் அனுதினமும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்பா எத்தனையோ புறஜாதி பிள்ளைகளோடு நாங்கள் அதிகமாக மிங்கிளாகிறோம். உலக மனிதர்களோடு நாங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். குடும்பத்திலும் உறவு முறைகளிலும் ஆண்டவரே அப்பா, உலகத்தில் உள்ள அநேக மக்களோடு நாங்கள் அனுதினமும் பழகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கு இருந்தாலும் அப்பா கபடம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு திவ்ய உண்மையோடு நாங்கள் எல்லாரிடம் உண்மையாய் நடப்பதற்கு ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் விரோதமாக செய்யாதபடி நாங்கள் முழுவதுமாக உண்மையாய் நடப்பதற்கு ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு அந்த பலனை நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு குறைவெல்லாம் ஆண்டவரே அப்பா நீ நிறைவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்படியாக ஆண்டவரே அப்பா எங்கள் குறைகளெல்லாம் மாற்றி நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர், நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் எஸ் அப்பா உடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.